கர்நாடகால நடந்த ஒரு பெரிய அழகி போட்டியில கலந்துகிட்டு அழகி பட்டத்தோட ஒரு பெரிய கார்ல வர நம்ம ஹீரோயின் அப்ப அவங்க வர வழியில ரோட்டை மறிச்சுக்கிட்டு ஒரு பிச்சைக்காரர் நின்னுகிட்டு இருக்காரு. இவங்களுக்கும் பயங்கர கோவம் வருது. அந்த பிச்சைக்காரர் கூடயும் சண்டை போடவும் செய்யறாங்க. ஆனா கட் பண்ணா வெறும் 2 மாசத்துல அதே பிச்சைக்காரரோட இந்த அழகி போட்டியில ஜெயிச்சு கோடீஸ்வரியா இருக்கிற நம்ம ஹீரோயின் திருமணம் பண்ணிக்க செய்யறாங்க. இது நம்ம ஹீரோயினுடைய அப்பா அந்த பணக்காரருக்கு பயங்கர எரிச்சலை கொடுக்குது. அவங்க ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்குது, இப்ப பிச்சைக்காரர்னு சொன்ன நம்ம ஹீரோ உண்மையாலேயே யாரு அப்படின்ற எல்லாத்தையும் தான் இந்த கதையில ரொம்ப விறுவிறுப்பாவே பார்க்க போறோம். எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம சஞ்சு வெட்ஸ் கீதா அப்படின்ற ஒரு வித்தியாசமான கன்னட படத்தை தாங்க இந்த ஸ்டோரி ரிவ்யூல பார்க்க போறோம். நம்ம கூலி படத்துல வில்லியா நடிச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க தான் இந்த படத்துடைய ஹீரோயின். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவுடைய பெஸ்ட் கமெண்டா சத்யா கல்பனா அப்படின்றவங்களுடைய கமெண்ட தான் தேர்ந்தெடுக்கிறேன். நீங்களும் இந்த வீடியோ பாருங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லி எல்லாத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோல அது வரும். அண்ட் முக்கியமா லைக் பண்ணுங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாம். நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. படத்துடைய ஓப்பனிங் சீன்லயே நம்ம ஹீரோயினான கீதாவை காமிக்கிறாங்க. நம்ம கீதா ஒரு மிகப்பெரிய வீட்ல தனிமையில இருக்காங்க. தான் கணவருக்காக தான் ஏங்கிட்டு இருக்காங்க. கணவர் இப்ப ஒரு புடவை கடை வச்சிருக்காருங்க. அப்படி ஊருக்கு நடுவுல ஒரு எக்ஸ்போ போட்டிருக்கிறதுனால அங்க நிறைய பிசினஸ் மேன்லாம் வருவாங்க. சோ அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்கு பெங்களூர் வரைக்கும் போயிருக்காரு. அதனால கிட்டத்தட்ட 3 மாசமா நம்ம கீதா தனிமையில தான் இருக்காங்க. இது வரைக்கும் அவங்க கணவரோட 10 வருஷம் வாழ்ந்திருப்பாங்க. ஆனா ஒரு நாள் கூட பிரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த 3 மாசம் அவங்களுக்கு பல தனிமைகளை கொடுக்குது. அன்னைக்கு நம்ம கீதாவுடைய திருமண நாளுங்க. அதுவும் கணவர் இல்லாத அந்த திருமண நாளை அவங்க கொண்டாட மனம் இல்லாம தன்னுடைய சோஃபால படுத்தும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம கீதாவுடைய மேனேஜர் வராங்க. தூங்கிக்கிட்டு இருக்க கீதாவை அவர் தட்டி எழுப்ப இவங்க கண்முழிச்சு பார்த்தா அங்க ஒரு ஆச்சரியம் காத்திருக்கு. அது ஒரு அழகான மரப்பெட்டிங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களார திறந்து பார்த்தா, என்னதான் பெங்களூர்ல வேலையில இருந்தாலும் கீதாவுடைய கணவர் நம்ம சஞ்சு அவங்களுக்காகவே 2 மரபொம்மைகளை அனுப்பியிருக்காரு. ரெண்டுமே தன்னோட கையால செஞ்சதுங்க. முக்கியமா ஒரு புடவையையும் அனுப்பியிருக்காரு. அது ஒரு பட்டு புடவை. அதையும் சஞ்சு தன்னோட கையால தான் செஞ்சு கீதா கிட்ட கொடுத்திருக்காரு போல. என்னதான் கணவர் கூட இல்லனாலும் கணவர் கையால செஞ்ச துணி தான் உடம்புல உடுத்திக்கிட்டோம் கணவரே நம்ம பக்கத்துல இருக்கிற மாதிரி நம்ம கீதா உணர்வாங்க. ஆனா அந்த சர்ப்ரைஸ் அதோட மட்டும் நிக்கலைங்க. மறுபடியும் அந்த மேனேஜர் வந்து, உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு, சீக்கிரமா கீழே வாங்கன்ற மாதிரி கீதாவை கூப்பிட இப்ப கீதாவும் வீட்டு வாசலுக்கு வராங்க. அங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெட்டி காத்திருக்கு. என்ன இது எவ்வளவு பெருசா இருக்குன்ற மாதிரி அவங்க ஆச்சரியப்பட இப்ப அந்த பெட்டியை அவங்க திறந்து பாக்குறாங்க. அதுக்குள்ள ஒரு விலை உயர்ந்த கார் இருக்குங்க. அது ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார். அந்த கார்ல ஒரு வாய்ஸ் ரெக்கார்டரும் இருக்கு. அது நம்ம சஞ்சுவோடைய வாய்ஸ் தான். உனக்காக தான் இந்த காரே, சந்தோஷமா இந்த கார்ல நீ எங்க வேணா போலான்ற மாதிரி சொல்ல இப்ப கீதாவும் அந்த கார்ல மேனேஜரை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே சுத்தி வராங்க. அங்க இன்னொரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கு. அங்க ஒரு ஹெலிபேட் இருக்குங்க. அந்த இடத்துக்கும் நம்ம கீதாவை அந்த மேனேஜர் கூட்டிட்டு வராரு. அங்க ஒரு ஹெலிகாப்டர் நின்னுகிட்டு இருக்குங்க. அதை பாக்குற கீதாவும் ஒண்ணுமே புரியாம முழிக்க அங்க ஒரு பைலட் வந்து கீதா கிட்ட பூங்கொத்தை கொடுத்து இந்த ஹெலிகாப்டர்ல வந்து உட்கார சொல்றாரு. இவங்களும் சந்தேகத்தோட ஹெலிகாப்டர்ல வந்து உட்கார அப்படியே ஹெலிகாப்டர் பறக்க ஆரம்பிக்குது. அப்பதான் மறுபடியும் அதுல இருக்கிற ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் பிளே ஆகுது. அதுவும் நம்ம சஞ்சு தாங்க. இதுதான் திருமண சர்ப்ரைஸ் உடைய உச்சமே. இன்னும் 1.25 மணி நேரத்துல நீ என்கிட்ட வரப்போற, பெங்களூருக்கு வரப்போற, என்ன வந்து பார்க்க போற. நீ எல்லாம் பிச்சைக்காரன்டா. என் பொண்ணு மாதிரி கோடீஸ்வரிய கட்டி நீ என்ன பண்ண போறன்னு உங்க அப்பா கேட்டார்ல. அப்படி கேட்ட உங்க அப்பாவோட கேள்விகளுக்கு எல்லாம் இதுதான் பதில். இந்த 10 வருஷம் உழைப்புல என் பொண்டாட்டிய நான் எந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லிட்டு ஒரு டேபையும் அங்க கீதாவை எடுக்க சொல்றாரு. அதுல நிறைய வீடியோஸ்லாம் இருக்குங்க. நீ வர டிராவல் டைம்ல இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்ல அந்த இடத்துல ஒரு சின்ன பிளாஷ்பேக் குள்ளேயும் இந்த கதை போகுது. உண்மையாலேயே நம்ம ஹீரோயின் கீதா யாரு, அவங்க கணவர் யாருன்றதெல்லாம் இங்கதாங்க கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுவாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையை காமிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு மிகப்பெரிய பணக்காரருடைய பொண்ணா இருப்பாங்க. எப்படின்னா அழகி போட்டியில கலந்துகிட்டு அழகி பட்டத்தை வாங்கணும்ன்ற மாதிரி ரொம்ப வருஷமாவே ட்ரை பண்ணுவாங்க. ஆனாலும் ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகாதனால அந்த பட்டம் அவங்களுக்கு கிடைக்காமையே இருக்கோங்க. இதுல நம்ம கீதா மனசடைஞ்சு போய் எல்லாரு மேலயும் ஒரு எரிச்சலோடையும் கோவத்தோடையும் தான் இருப்பாங்க. அப்படிதான் அவங்க கார்ல தன்னோட மேனேஜரோட வந்துகிட்டு இருக்க அப்பதான் அந்த இடத்துல ரோட்டை பிளாக் பண்ணிட்டு நம்ம ஹீரோவா அவங்க மாமா நிக்கிறதையும் அவங்க பாக்குறாங்க. முதல்ல நம்ம ஹீரோவை பாக்குறப்போ அவங்க பிச்சைக்காரன்னு நினைச்சுக்கிறாங்க. இதனால தான் நானும் பிச்சைக்காரன்னு சொல்லியிருப்பேன். கீதா வெளியே வந்தோம், இந்த பிச்சைக்காரங்களுக்கு இதே வேலையா போச்சு, எப்ப பார்த்தாலும் ரோட்டை பிளாக் பண்ணிட்டு காரை கூட போக விடாம உக்காந்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரியும் கத்த. அப்பதான் நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்கிற புடவைகள் எல்லாம் நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. அங்கதான் நம்ம ஹீரோவுமே புடவை விக்கிறவரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு தெரியுதுங்க. அந்த இடத்துலயே தான் சொன்ன வார்த்தைக்கும் கோவப்பட்டதுக்கும் சாரின்னு கேட்டுட்டு அந்த காரை ஓரமா விட்டுட்டு
அவங்க போக வேண்டிய இடத்துக்கும் நடந்தே போறாங்க. இந்த நல்ல குணத்தை பாக்குற ஹீரோக்குமே கீதாவை ரொம்ப பிடிச்சு போகுது. அதே மாதிரி கீதாவை எங்கேயோ நம்ம பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு யோசனையும் வருது. அப்பதான் ஞாபகம் வருதுங்க, இந்த அழகி போட்டியில கலந்துக்கிற அந்த பொண்ணு தானே இவங்க. எவ்வளவு அழகா இருந்தோம், இது வரைக்கும் பட்டத்தை ஜெயிக்கலையேன்ற மாதிரி அவர் நினைக்க தான் கிட்ட இருக்கிற ஒரு புடவை எடுத்துட்டு வந்தோம். இப்ப கீதா கிட்ட அவர் கொடுக்குறாரு. மேடம், இது என்னோட கையால செஞ்சது. நம்ம ஸ்டேட்டோடைய பாரம்பரியத்தை இந்த புடவை சொல்லும். எத்தனையோ பேரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு அங்க வருவாங்க, ஆனா நீங்க இந்த புடவையோட போய் நில்லுங்க, கண்டிப்பா அடுத்த அழகி போட்டியில நீங்க ஜெயிப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இதையும் நம்ம கீதா கேட்டுட்டு அந்த புடவையோட அடுத்த அழகி போட்டியிலையும் வந்து கலந்துக்கிறாங்க. அப்படிதாங்க நம்ம கீதா கர்நாடகால நடந்த அந்த அழகி போட்டியிலையும் ஜெயிக்கிறாங்க. நம்ம இத்தனை வருஷமா ட்ரை பண்ணி ஜெயிக்க முடியாத இந்த போட்டியில ஒரு புடவை நம்மள ஜெயிக்க வச்சிருச்சே, ஒரு புடவைக்காரர் நம்மள ஜெயிக்க வச்சுட்டாரேன்னு சொல்லி கீதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த இடத்துல இருந்தே நம்ம ஹீரோ மேல அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருதுங்க. தன்னோட மேனேஜர் கிட்டையும் அன்னைக்கு ரோட்ல பார்த்தோம்ல ஒரு புடவைக்காரன், அவன் எங்க இருக்கான்னு கொஞ்சம் கண்டுபிடிங்க, அவனை நான் திரும்பி மீட் பண்ணணும், அவன் கிட்ட ஒரே ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொல்லணும்ன்ற மாதிரியும் அவங்க சொல்ல, அவனே ரோட்ல உட்காந்துக்கிட்டு இருந்தான். அவனை நம்ம எங்க போய் தேடுறது? சரி, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் இருக்காரு, அவரை நாங்க கூட்டிட்டு வரோம், இந்த புடவைக்காரனை எப்படி இருப்பான்னு சொல்லி வரைய சொல்லுவோம், அதை வச்சு அவனை தேடுவோம்னு சொல்லியும் இப்ப அந்த ஆர்டிஸ்டையும் கூட்டிட்டு வந்து வரைய சொல்றாங்க. ஆனா அவனும் இந்த கிச்சா சுதீப் மத்த கன்னட நடிகர்களுடைய போட்டோவெல்லாம் வரைஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ஹீரோயினே தன் வாயால நம்ம சஞ்சு எப்படி இருப்பாருன்ற மாதிரி விவரிக்க, அதை பார்த்து அவரு சஞ்சுவை கரெக்டா வரையறாருங்க. இப்ப இந்த போட்டோவை வச்சும் நம்ம சஞ்சுவை நம்ம ஹீரோயின் தெரு தெருவா தேடிக்கிட்டு இருக்காங்க. அதே வேளையில நம்ம ஹீரோயினுடைய அப்பாவையும் காமிக்க, நம்ம ஹீரோயினுடைய அப்பா ஒரு மிகப்பெரிய பணக்காரருங்க. இப்ப கூட ஒரு பார்ட்டி வச்சிருக்காரு. அந்த பார்ட்டிலையும் நம்ம ஹீரோயின் கலந்துப்பாங்க. இங்க நம்ம ஹீரோவை தேடிட்டு இருந்த ஹீரோயினும் ஒரு நாள் ரோட்ல மறுபடியும் நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. அவரோட பைக்ல இந்த புடவை வித்துக்கிட்டு போக இவங்க சேஸ் பண்றதுக்குள்ள ஹீரோ கிளம்பிடுறாரு. இப்ப பக்கத்துல ஒரு கடை இருக்குங்க. அந்த கடையில நம்ம ஹீரோ வந்து பேசிட்டு போயிருப்பாரு. அந்த கடைக்காரர்கிட்டையும் இங்க ஒருத்தர் வந்துட்டு போனாரு, அவரை பத்தி உங்களுக்கு எதனா தகவல் கிடைக்குமா, உங்களுக்கு நிறைய காசெல்லாம் கொடுக்குறேன், அவர் வீடு எங்க இருக்குன்ற மாதிரிலாம் கேட்க, காசை விடுமா, அவர் வீடு எங்க இருக்குலாம் எனக்கு தெரியாது, ஆனா அவர் ரொம்பவுமே நாணயஸ்டன், அவனை என்ன சொன்ன புடவைக்காரன் தானே, அவன் பேர் சஞ்சு, இப்ப வேணா அவன் புடவை வித்துட்டு இருக்கலாம், ஆனா ஒரு நாள் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய புடவை கடையே அவன் வைப்பான், ஏன்னா அவனோட புடவைகள் எல்லாமே அவனே தயாரிக்கிறது அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்றாரு. மேலும் ஏழைகளுக்கு உதவுற நிறைய மனசும் இந்த ஹீரோக்கு இருக்கான். அவர் ஒரு நாளைக்கு 2 இட்லி தான் சாப்பிடுவாராம். அவருக்கு 4 இட்லி வச்சா கூட பக்கத்துல இருக்கிற யாருக்குன்னா 2 இட்லியை கொடுத்து உதவுவாராம். இதையும் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, இதெல்லாம் கேட்டு புல்லரிச்சு போய் நம்ம ஹீரோயினும் அப்படியே கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப ரோட்ல ஒரு பெண் விபத்துல சிக்கியிருக்காங்க போல, ஏதோ பைக்ல இருந்து கீழே விழுந்திருப்பாங்க போல. அப்படி கீழே விழுந்த அந்த பெண்ணுக்குமே புடவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகி இருக்குங்க. ஆனா அங்க காப்பாத்த வந்த ஒரு இளைஞரும் அந்த பெண்ணை காப்பாத்தாம அந்த புடவை விலகி இருக்கிறத வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. இத பாக்குற ஹீரோயினுக்கும் கோவம் வர, ஆனா அந்த இடத்துக்கு நம்ம சஞ்சு வந்து அந்த இளைஞரை போட்டு அடின்னு அடிச்சு அந்த போனை உடைச்சு போட்டுட்டும் போறாரு. போலீஸ்காரங்க பார்த்து தப்பா நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவை கைது பண்ணிடுறாங்க. இத சம்பவ இடத்துல பாக்குற ஹீரோயினும் கமிஷனருக்கே கால் பண்ணி நம்ம ஹீரோவை ரிலீஸ் பண்ண வைக்கிறாங்க. இப்ப இந்த விஷயம் நம்ம ஹீரோயினோட அப்பா காதுக்கு போகுதுங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் ஏதோ ஒரு பிச்சைக்கார பையனை காப்பாத்தணும்னு சொல்லி நீ கமிஷனருக்கே கால் பண்ணிட்டியாமே, என் மானத்தை வாங்கத்துக்குனே இருக்கியா, நீ எதுக்கு ஏதோ ஒரு பிச்சைக்காரனை தேடி ரோட்டா அலைஞ்சிட்டு இருக்க, இங்க பார் உனக்கு பெரிய இடத்துல மாப்பிள்ள பாத்திருக்கோம், இதுதான் உனக்கு கடைசி வார்னிங் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இப்ப நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவுடைய அட்ரஸையும் கண்டுபிடிக்கிறாங்க. தான் அப்பா சொன்னதை காதலியே போட்டுக்காம நம்ம ஹீரோ எப்பவுமே இட்லி தானே விரும்பி சாப்பிடுவாரு, அப்படி அவருக்கு பிடிச்ச 2 இட்லியையும் அவரோட வீட்டையே உடைச்சி அந்த வீட்டுக்குள்ளேயும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. பக்கத்துல ஒரு லெட்டரையும் வச்சுட்டு போயிருக்காங்க. அதுல தான் பேரு கீதான்ற மாதிரியும் உங்களை நான் காதலிக்கிறேன்ற மாதிரியும் அந்த லெட்டர்ல எழுதிருக்காங்க. இத வீட்டுக்கு வந்து படிச்சு பாக்குற ஹீரோக்குமே பெரிய அதிர்ச்சியா இருக்குங்க. நம்ம ஹீரோவுடைய வீட்டுக்கே நம்ம ஹீரோயின் வர, உலக அழகி பட்டம் வாங்கின நானே இறங்கி வந்து உங்ககிட்ட லவ் சொல்றேன், என்ன லவ் பண்றதுக்கு என்ன, நான் உங்களுக்கு வேணாமான்ற மாதிரி கேட்க, ஆனா ஹீரோவோ கொஞ்சம் தயங்குறாரு. அப்பதான் நம்ம ஹீரோயினை தனியா கூட்டிட்டு வந்து உண்மையிலேயே தான் யாரு அப்படின்ற ஒரு சின்ன பிளாஷ்பேக் அவர் சொல்றாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருக்கும் போதே அவங்க அப்பாவும் அம்மாவும் இறந்திருப்பாங்க. அப்புறம் ஹீரோக்கு ஒரு அக்கா இருந்திருப்பாங்க. அந்த அக்கா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹீரோவை வளர்த்திருப்பாங்க. அப்படி இந்த சில்க்லாம் தயாரிக்கிற ஒரு இடத்துல தான் கூலி வேலைக்கு அவங்க அக்கா போவாங்க. அப்பப்போ வீட்டுக்கு இந்த சில்கையும் அவங்க அக்கா எடுத்துட்டு வர்றது வழக்கம். அதுல இருந்துதான் நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருந்தே இந்த புடவைகள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருப்பாரு. ஒரு கடத்துல ஹீரோவுடைய அக்காக்கு கேன்சர் நோய் தாக்கியும் அவங்க அந்த இடத்தையே இறந்து போக, அதுக்கப்புறம் ஹீரோக்கு எல்லாமே இருக்கிறது அவங்க மாமா தாங்க. அப்படி மாமா கூட எவ்வளவு கஷ்டப்பட்டு இவர் கையார இந்த சிலுக்கு துணியெல்லாம் செஞ்சு இப்போ வித்துட்டு இருக்கிறதாகவும், என்னோட பெரிய ஆசையே எப்படின்னா இதை வச்சு ஒரு பெரிய பிசினஸ் ஆரம்பிச்சு ஒரு புடவை கடை வைக்கணும்ன்ற மாதிரி தான் நம்ம ஹீரோ அங்க சொல்றாரு. கற்பனா இப்ப நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்காருல, அவருக்குமே நம்ம ஹீரோயின் அந்த காதல சொன்னதும் இந்த புடவை கடைக்கார பின்னாடி சுத்துறதெல்லாம் தெரியுது. சின்ன வயசுல இருந்து நான் உன்னை பொண்ணாதான் பார்த்தேன், ஆனா நீ என்னன்னா அழகி பட்டம் வாங்கிட்டு ஒரு புடவை கடைக்காரனுக்கு வாக்குப்பட போற, நம்மளோட ஸ்டேட்டஸ்ல இருந்து பார்க்கும் போது
அவன் ஒரு பிச்சைக்காரன் தான், அவனை நீ கட்டிக்கிறதுக்கு இந்த இட்லியை சாப்பிட்டு செத்து போயிடுன்ற மாதிரி சொல்றாரு. எது இட்லியை சாப்பிட்டு போய் சேரணுமா? எதுக்கு அப்பா இப்படி சொல்றாருன்னு பார்த்தா, நான் பொண்ணு காதலிக்க கூடாதுன்னு சொல்லி இந்த இட்லியில அவரு விஷத்தை கலந்து கொடுக்குறாருங்க. ஆனா ஹீரோயினும் தான் அப்பா கூட சண்டை போட்டுட்டு, எனக்கு நீங்களும் வேணாம் உங்க சொத்தும் வேணாம், நீங்களே இந்த இட்லியை சாப்பிட்டுக்கோங்க, நான் சஞ்சு கிட்டேயே போறேன்னு சொல்லி இப்ப அவங்க சஞ்சு கிட்டேயே வந்துடுறாங்க. இப்பவாச்சும் என் காதலை ஏத்துக்கோ, உனக்காக எங்க அப்பாவையே நான் தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்கேன், இதுக்கப்புறம் நான் கோடீஸ்வரி இல்ல உன் மனைவின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அங்க நம்ம சஞ்சுவும் மனசு மாறி அங்கேயே நம்ம ஹீரோயினை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம சஞ்சுக்குன்னு இருக்கிறது நம்ம ஹீரோயினும் ஒரு பழைய டிவிஎஸ் 50யும் அந்த புடவைகளும் தாங்க. இதை வச்சுதான் இவங்க ரெண்டு பேருமே வாழ்க்கையிலயும் முன்னேறணும். இப்படி ஒரு வேலையில இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ண, கோயில் குளத்துல போய் பண்ணிக்கிறதுக்கு பதிலா உங்க அப்பாவுடைய வீட்டு வாசல்ல போய் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஹீரோயினுடைய அப்பா இருக்காருல அவருடைய வீட்டு வாசலுக்கு வராங்க. அங்கேயும் அவர் கண்ணு முன்னாடியே மாலை மாத்தி இவங்க ரெண்டு பேருமே திருமணம் பண்ணிக்க, இத பாக்குற ஹீரோயினோட அப்பாக்கும் பயங்கர கோவம் வருது. என்னடா நம்ம பொண்ணு ஒரு பையனை வேணான்னு சொன்னா அந்த பையனோடைய நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பர்மிஷன் இல்லாம திருமணம் பண்ணிக்கிறாளேன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து அந்த கொற்ற மழையிலேயே அந்த மனக்கோலத்தோட இவங்க ரெண்டு பேரையுமே அவங்க அப்பா கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறாரு. இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் பிச்சைக்காரனுக்கு வாக்கப்பட்டு போனா நீயும் பிச்சைக்காரியா தான் இருப்ப, 500 கோடி என்னோட சொத்து, அதுல இருந்து ஒரு பைசா கூட உனக்கு வராது, நீங்களாம் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் முன்னேறாம இப்படிதான் இருப்பீங்கன்ற மாதிரி சொல்ல, இப்ப இவங்க ரெண்டு பேருமே இந்த அவமானத்தோட எப்படின்னா நம்ம வாழ்க்கையில என்னைக்குனா ஒரு நாள் நம்ம அப்பா விட ₹1 அதிகமா சம்பாரிச்சிடணும் அப்படின்றது ஒரு லட்சியத்தை மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறாங்க. என்னதான் ஹீரோயின் ஒரு கோடீஸ்வரி வீட்டு பொண்ணா இருந்தாலும் நம்ம ஹீரோ கூட வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவோட ஏழ்மையை புரிஞ்சுக்கிட்டு அவருடைய ஸ்டார்ட் அப் பிசினஸ் இந்த புடவை விற்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு எளிமையான வாழ்க்கையை தான் அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. காலங்கள் ஓடுது. நம்ம ஹீரோவும் புடவை வித்து இப்போ ஒரு சின்ன கடையை போடுறாரு. அதே வேலையில நம்ம ஹீரோயினும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பிரெக்னென்ட்டாவும் மாறுறாங்க. எப்பவுமே பொண்ணு கொஞ்சம் பிரெக்னென்ட் ஆயிட்டாங்கன்னா வீட்டுல இருக்க பெரியவங்க எல்லாம் கொஞ்சம் மனசு மாதிரி ஏத்துப்பாங்கல்ல, அப்படி நம்ம ஹீரோயினோட அப்பாவும் தான் வீட்டுல ஒரு பெரிய விருந்து வைக்கிறதா சொல்லி நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூப்பிடுறாரு. ஆனா அங்கதாங்க ஒரு அசம்பாவிதம் நடக்குது. அந்த விருந்து முடிஞ்சு வீட்டுக்கு போற ஹீரோயினுக்கும் பயங்கர வயிறு வலி வருது. டாக்டர் கிட்ட வந்து செக் பண்ணா அவங்க வயிற்றுல இருந்த அந்த கர்ப்பம் கலைஞ்சிருச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னு கேட்டதுக்கு இவங்க சாப்பிட்ட விருந்துல ஏதோ ஒரு மாத்திரையை கலந்திருக்காங்க போல, அது மூலியமா தான் அந்த கர்ப்பம் கலைஞ்சிருக்கிறதா டாக்டர் சொல்லியிருக்காரு. இது நம்ம அப்பாவுடைய வேலை தான், அப்பாக்கு இன்னும் நம்ம மேல இருக்கிற கோவம் போல, அதுக்குன்னு எவ்வளவு கேவலமான விஷயத்தையா அவர் பண்ணுவாருன்ற மாதிரியும் ஹீரோயின் துடிச்சு போய் அங்க அழுகிற மாதிரியும் காட்டுறாங்க. எப்ப அந்த கர்ப்பம் கலைஞ்சிருக்கமோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு கர்ப்பம் நிக்கவே நிக்காதுங்க. காலங்கள் ஓடும். என்னதான் ஒரு பக்கம் இவங்க புடவை கடையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ் டெவலப் பண்ணி இவங்க வீட்டையும் சொந்தமா கட்டிக்கிட்டாலும் இவங்க மன வாழ்க்கையில குழந்தை இல்லாம ஒரு சோகத்திலேயே அவங்க வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. சோ அப்படி 10 வருஷம் கஷ்டப்பட்டு தான் சின்ன கடையா இருந்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய கடையா மாறி அந்த கடைகள் நிறைய பிரான்ச்சா மாறி இப்போ ஒரு பெரிய வீட்டை வாங்கி இவங்க சந்தோஷமா செட்டில் ஆன மாதிரியும், இப்ப நம்ம ஹீரோ ஒரு முக்கியமான எக்ஸ்போ அட்டென்ட் பண்றதுக்கு பெங்களூருக்கு வந்திருக்கிற மாதிரியும், அப்ப இவங்க 10th ஆனிவர்சரி அன்னைக்கு நம்ம ஹீரோயினை இப்படி சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ் பண்ற மாதிரியும் அங்க காமிக்கிறாங்க. இப்ப பெங்களூர்ல இருக்கிற ஹீரோடைய ஆபீஸுக்கும் நம்ம ஹீரோயின் வந்து சேர்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ கிட்ட இருந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு போன் கால் வருதுங்க. ஹாய் கீதா, இது வரைக்கும் நம்ம ஆனிவர்சரியில நீ பல சர்ப்ரைஸ ரொம்ப என்ஜாய் பண்ணி அனுபவிச்சிருப்ப, ஆனா இங்கதான் உனக்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் காத்திருக்கு. நான் வீட்டுல இல்லாத இந்த 3 மாசம் உன்னுடைய மொபைல் நம்பருக்கு தொடர்ந்து ராத்திரி சமயத்துல ஒரு பையன் கிட்ட இருந்து போன் கால் வந்திருக்கு. நீ அவர்கிட்ட டெய்லி 2 மணி நேரம் கிட்ட பேசியிருக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம 2 பேரும் மீட் பண்ண போறோம். அப்ப நீ அந்த பையன் யாருன்றதை என்கிட்ட சொல்லணும், இல்லனா நீ சொல்ல முடியாத அளவுக்கு பல விளைவுகளை சந்திப்ப அப்படின்ற மாதிரியும் அது வரைக்கும் அன்பா லவ்வோட பார்த்துட்டு இருந்த தன்னோட மனைவியை நம்ம ஹீரோ இப்போ ஒரு வில்லத்தனமா பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப இந்த பயத்தோடையே ஹீரோவை பார்க்க வர ஹீரோயினும் ஹீரோட ஆபீஸ் நுழைஞ்சதும் மயங்கி விழறாங்க. அப்படி மயங்கி விழுந்த ஹீரோயினை ஹீரோ தூக்கலான்னு வரத்துக்குள்ள அந்த இடத்துக்கு தாடி வச்சுக்கிட்டு வர ஒரு பையன் நம்ம ஹீரோயினை தூக்கிக்கிட்டு மருத்துவமனைக்கும் ஓடுறான். இதை பாக்குற ஹீரோக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்குங்க. என்னன்னா நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து நம்ம பொண்டாட்டிய தூக்கிட்டு போறானேன்ற மாதிரி யோசிக்க, இப்ப இவரும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. அந்த தம்பியையும் பார்த்து, டேய் தம்பி, நீ யாரா, எதுக்குடா என் பொண்டாட்டிய தூக்கின்னு போற, இங்க என்னதான்டா நடக்குது, நல்லா லவ் ஸ்டோரியா தானே இந்த கதை ஆரம்பிச்சுது, ஏன்டா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்க, அங்கதாங்க அவரு நெஞ்ச பதற வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட சொல்றாரு. இங்க எக்ஸ்போக்கு போன சமயத்துல உங்க மனைவி திடீர்னு வயிற்று வலியால அவதிப்பட்டாங்க. அதுல அவங்க மயக்கம் அடைஞ்சு கீழே விழவும் செஞ்சாங்க. அப்பதான் என்னோட மருத்துவமனைக்கு அவங்கள கூட்டிட்டு வந்தேன். அப்ப அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்றப்போ ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. ஆமா, உங்க மனைவிக்கு லங் கேன்சர் வந்திருக்கு. அவங்களால ரொம்ப நாளுக்கு உசுரோட இருக்க முடியாது. ஒண்ணு அவங்களுடைய லங்ஸை மாத்தி ஆகணும், அதுக்கு எதுனா டோனர் தேடணும், அப்படி இல்லனா இதுதான் அவங்க வாழ்ற இறுதி நாட்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுல நம்ம ஹீரோ கதி கலங்கி போறாரு. அப்ப என் பொண்டாட்டி
உன் கூட தான் போன்ல பேசிக்கிட்டு இருந்தாளா? இந்த ட்ரீட்மெண்ட் விஷயமா தான் 2 பேரும் பேசுனீங்களா? ஐயோ, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன், எவ்வளவு போய் சந்தேகப்பட்டுட்டேனே, எவ்வளவு காதலோட எவ்வளவு கஷ்டப்பட்டு வீட்டுல பகையெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பொண்டாட்டியோட வாழணும்னு நினைச்சா கடைசியில வாழ்க்கைய ஆரம்பிக்கும் போது நம்ம பொண்டாட்டி கூட இல்லையே, அவளுக்கு தானே நான் எவ்வளவோ சேர்த்து வச்சேன் அப்படின்னு அவர் நெகிழ்ந்து போறாரு. பட் இருந்தும் தனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதை தான் பொண்டாட்டி கிட்டையும் காமிச்சிக்காம அவங்கள ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் முடிச்ச கையோட தன்னோட ஆபீஸுக்கும் கூட்டிட்டு வந்து அந்த இடத்துல அவரு கேக் வெட்டவும் செய்யறாரு. அங்கே இவங்க 2 பேருமே அவங்க 10வது ஆனிவர்சரிய சந்தோஷமா கொண்டாட அப்பதான் அதை இன்னும் சர்ப்ரைஸ் பண்ற விதமா நம்ம ஹீரோயினுடைய அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவர் அந்த இடத்துக்கு வராருங்க. அதாவது 10 வருஷமா தன்னை ஒதுக்கி வச்ச அப்பாவை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் அங்க கண்ணீர் சிந்தி அழுகுறாங்க. என் கையால சாப்பிடுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கும் அவங்க அப்பா ஊட்டி விட வர, ஆனா அவங்களும் பயப்படுறாங்க. ஏன்னா அவரு இட்லிலேயே விஷம் கலந்த ஆளாச்சு. ஆனாலும் அவரு சாப்பிட்டுட்டு இதையாச்சும் சாப்பிடுமா, என்ன நம்புமா, நான் பண்ணதெல்லாம் பெரிய தப்பு தாமான்ற மாதிரி கதறி அழுகுறாரு. அப்பதான் இன்னொரு பிளாஷ்பேக்கையும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு லங் கேன்சர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ தான் ஹீரோயினுடைய அப்பாவை பார்த்து அந்த உண்மையை சொல்லியிருப்பாரு. அதுல மனசு மாதிரிதான் இப்ப நம்ம ஹீரோயினோட அப்பாவும் திருந்தி தான் பொண்ணு கிட்ட வந்திருக்கிற மாதிரி அங்க காட்டுறாங்க. ஹீரோயினுமே தான் போய் சேரத்துக்குள்ள நம்ம கணவருடைய புடவை கடை பல கடைகளா மாறி நிறைய பிரான்ச்சஸா ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தை முடிவு பண்றாங்க. அதுக்காக நிறைய இந்த சில்க் இண்டஸ்ட்ரி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் விலை கொடுத்து வாங்குறாங்க. அதே மாதிரி ஆடி மாசம் வரப்போவும் பண்டிகைகள் வரப்போவும் மத்த கடையில 30% 40% டிஸ்கவுண்ட் கொடுத்தா இவங்க 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதுலயும் கஸ்டமர்ஸ் எல்லாம் பிடிக்கிறாங்க. அப்படி நாளளவுல நம்ம ஹீரோ ஒவ்வொரு ஊர்லயும் அவரோட புடவை கடைகளை ஆரம்பிக்க இப்ப தான் மனைவிய சர்ப்ரைஸ் பண்ற விதமா அவர் சுவிட்சர்லாந்துக்கு ஒரு ட்ரிப்பையும் கூட்டிட்டு போறாரு. நம்ம ஹீரோயின் இதுதான் நம்ம வாழ்க்கையில போற கடைசி ட்ரிப் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி நம்ம ஹீரோவோட அங்க சந்தோஷமா அந்த ட்ரிப்ல சுத்திக்கிட்டு இருக்க அங்கதாங்க நம்ம ஹீரோயினுக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயத்தையும் நம்ம ஹீரோ சொல்றாரு. உனக்கு டோனர் கிடைச்சிட்டாங்க, நீ இப்பன்னு இல்ல லைஃப் முழுக்க என் கூட இப்படிதான் சுத்திக்கிட்டே இருக்க போற, இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு ஆபரேஷன் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல அவ்வளவுதாங்க. இப்பனா இதுக்கு மேல என்னங்க சந்தோஷம் வேணும்? இவங்க விண்வெளிக்கே போன மாதிரி உணர்றாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க வாழ்க்கையில நினைச்ச மாதிரி தான் அப்பா விட நம்ம கணவர் அதிகமாவே சம்பாரிச்சு இப்ப பணக்காரரா ஆயிட்டாரு. நம்ம ஹீரோயின் அடையணும்னு நினைச்ச எல்லாத்தையும் அடைஞ்சிட்டாங்க. இப்ப எங்க நம்ம ஹீரோயின் எல்லாம் அடைஞ்சதுக்கு அப்புறம் போய் சேர்ந்துருவாங்களோன்ற மாதிரி நினைக்கும் போதோ அவங்களுக்கும் டோனர் கிடைச்சதுனால அவங்களும் சந்தோஷமா அந்த ஆபரேஷனுக்கு கிளம்ப. ஆனா நம்ம ஹீரோ என்னால கூட வர முடியாது, எனக்கு ஃபாரின்ல சில முக்கியமான வேலைகள் இருக்கு, நீ இப்போ இந்தியாவுக்கு போயிட்டு தைரியமா அந்த ஆபரேஷன் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் தைரியமா இங்க வா, நம்ம இங்கேயே ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல இப்ப நம்ம ஹீரோயினும் ஹாஸ்பிட்டலுக்கு போற மாதிரியும் அங்க அவங்க லங்ஸ் ஆபரேஷன் பண்ணிக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. இப்போ 1 மாசம் கழிச்சு நம்ம ஹீரோயின் பூரணமா குணம் அடைகிறாங்க. அது வரைக்கும் நம்ம ஹீரோ கூட அவங்க போன் கால்ல தாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்கு மறுபடியும் சுவிட்சர்லாந்துக்கே நம்ம ஹீரோயின் வர அப்படி அவங்கள கார்ல கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துலயும் இறக்குறாங்க. கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு அப்புறம் பூரணமா குணமடைஞ்சு நம்ம கணவரை பார்க்க போறோன்ற ஒரு சந்தோஷத்துல இருக்கும் போது தான் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட காமிக்கிறாங்க. அங்க நம்ம ஹீரோயினுடைய கணவர் இல்லைங்க, அவருடைய பிணமும் ஒரு சமாதியும் தாங்க இருக்கு. என்னன்னு பார்த்தா அங்க நம்ம ஹீரோ இறந்து போய் 2 மாசம் ஆகுதுன்ற மாதிரி போட்டிருக்கு. இதுல ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, இங்க என்ன நடக்குது? இந்த 2 மாசமா அவர் என் கூட போன்ல தானே பேசிட்டு இருந்தாரு, இறந்து போயிட்டாரா? என்னால நம்ப முடியலையே, எதனா பிராங்க் பண்றீங்களான்ற மாதிரி கேட்க அங்கதாங்க அந்த ட்விஸ்ட் என்னன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ 2 மாசத்துக்கு முன்னாடி தன்னுடைய பொண்டாட்டிக்கு டோனர் தேடி இருப்பார்ல, ஆனா எவ்வளவு தெரியும் அந்த டோனர் கிடைச்சிருக்கவே மாட்டாங்க. இவரும் எவ்வளவு கோடி கொடுக்கறதாகவும் யாருன்னா கண்டுபிடிங்கன்ற மாதிரி டாக்டர் கிட்ட கேக்குறப்போ இந்த லங்ஸை டொனேட் பண்றதுலாம் சாதாரண விஷயம் இல்ல, அதுவும் உங்க பொண்டாட்டிக்கு இது வரைக்கும் புகையே பிடிக்காத தண்ணியே அடிக்காத ஒருத்தருடைய லங்ஸ் தான் வேணும், அப்படி இருந்தா மட்டும்தான் உங்க பொண்டாட்டிய காப்பாற்ற முடியும்ன்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்லியிருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறாரு, இது வரைக்கும் நம்ம மட்டும்தான் புகையே பிடிச்சது இல்ல, தண்ணியும் அடிச்சது இல்ல, அப்ப நம்ம பொண்டாட்டி உசுரோட இருக்கணும்னா நம்மளால மட்டும்தான் முடியும். எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சொத்தை சேர்த்ததும் இந்த ஆடம்பரமா வாழ்க்கைய மாத்தினதும் இந்த புடவை கடை வச்சது எல்லாத்துக்கும் வாழ்க்கையில எதனா ஒரு காரணம் இருக்கணும்னா அது நான் உசுரா காதலிச்ச என் பொண்டாட்டியால மட்டும்தான். அந்த ஷாஜகான் தான் பொண்டாட்டியுடைய நினைப்புல தாஜ்மஹாலை கட்டினாரு, ஆனா நம்ம உசுரையே கொடுத்து பொண்டாட்டிய காப்பாத்துவோம் அப்படின்ற மாதிரியும் யோசிச்சு அவர் அந்த இடத்த தன்னுடைய லங்ஸை டாக்டர் கிட்ட கொடுக்குறாரு, மீன் எடுத்துக்க சொல்றாரு. அப்படிதான் நம்ம ஹீரோவுடைய லங்ஸ் எடுத்து இப்ப நம்ம ஹீரோயினுக்கு வைக்க அது மூலியமா நம்ம ஹீரோயின் அங்க ரெக்கவர் ஆகிற மாதிரி அங்க காட்டுவாங்க. இப்ப இந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினும் உலகத்திலேயே ரொம்ப புனிதமான காதல் இதுக்கு மேல வேற எதுவுமே இல்ல அப்படின்னு நெகிழ்ந்து போறாங்க. உனக்காக தாண்டா நான் திரும்பி வந்தேன், ஆனா நீயே இல்லாம இந்த உலகத்துல நான் எப்படி வாழ போறேன், நான் என்ன பண்ண போறேன்ற ஒரு கேள்வியோட தான் கணவரோட சமாதியில தலை வச்சு கதறி அழுகிற மாதிரி காமிக்க. சோ இப்படி இந்த காதலர்கள் இந்த இடத்துல பிரிஞ்சிருந்தாலும் இன்னும் நம்ம ஹீரோயினோட உள்ளுக்குள்ள நம்ம ஹீரோ வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை முடிச்சிருப்பாங்க. ஒரு வித்தியாசமான காதல் கதைங்க. படம் கன்னடத்துல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு, வாய்ப்பு இருந்தா பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து
தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.